என்ன அல்வா தம்பி? கோதுமை அல்வாண்ணே. கோதுமை அல்வா எப்படி இருக்கும்? இனிப்பா சூப்பரா இருக்குண்ணே. இனிப்பா சூப்பரா இருக்கா? இனிப்பா சூப்பரா இருக்கும். இனிப்பா சூப்பரா இருக்கா? இது என்ன? சிலேபி. இனிப்பா சூப்பரா இருக்கும். இது இது கலர் கேக்கு. இனிப்பா சூப்பரா இருக்கும். என்ன சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டாலும் அதான் இனிப்பா சூப்பரா இருக்கும் எல்லாம். அப்புறம் என்ன சாப்பிட்டு பாக்குறது? அதான் தெரியுது லட்டு. அது எப்படி இருக்கு? அதுவும் இனிப்பா சூப்பரா இருக்கும். ஏன்னா பூரா இனிப்பா சூப்பரா இருக்குன்னா ஏன்டா வேற வேற பேர் வச்சிருக்கீங்க? ஜாங்கிரி, சிலேபி, அப்புறம் என்ன அது பேர் என்ன? கலர் கேக்கு. கலர் கேக்கு. ஏன் ஒரே பேரா இனிப்புன்னு மட்டும் எழுதி போட வேண்டியதானே? சரி, எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ போடு. எவ்வளோங்க ஸ்வீட்டு? கிலோ 200 ரூபா. 200 ரூபாயா? ஓ, இங்கே பூரா ஸ்வீட் வாங்கி தின்னுருக்காங்கண்ணா. 200 வாங்குற? இதுல தமிழ்நாட்டிலே சேராத ஸ்வீட் ஒன்று இருக்கு. என்ன ஸ்வீட்னு சொல்லிட்டீங்கன்னா 5 கிலோ உங்களுக்கு ஃப்ரீ. 5 கிலோ ஃப்ரீயா? தமிழ்நாட்டுக்கு சேராத ஸ்வீட்டுன்னா வெளியூர் ஸ்வீட்டா? இந்தியா பூரா சாப்பிட்டு சொன்னீங்களே. இல்ல, தமிழ்நாட்டிலே சேராத கேக் ஒன்று இருக்கு. தயாரிக்காத கேக்கு. 5 கிலோ ஃப்ரீயா கொடுத்து 5 கிலோ ஃப்ரீ. 5 கிலோ ஃப்ரீ கொடுத்துறோம். கண்டிப்பா 5 கிலோ ஃப்ரீ. 5 கிலோ ஃப்ரீ. இதுல தமிழ்நாட்டிலே கண்டுபிடிக்காத ஒரு ஸ்வீட் இருக்கு. இதை நீ கரெக்டா கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 கிலோ ஃப்ரீ. லக்ஷ்ணா ஸ்வீட், மருதூர் மாரியம்மன் ஆலயம். நல்லா கேட்டுங்க வியூவர்ஸ். இந்த கடையில லக்ஷ்ணா ஸ்வீட்ஸ் மாரியம்மன் கோயில்ல வந்து நீங்க இந்த கமெண்ட்ல யாரு கரெக்டான பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு 5 கிலோ ஸ்வீட் ஃப்ரீ. கண்டிப்பா 5 கிலோ ஃப்ரீ. 5 கிலோ ஃப்ரீ கண்டிப்பா. ஓகே.